நாளைக்கு அதிகாலை 4 மணிக்கெல்லாம் ஒரு முக்கியமான ட்ரெயின் பிடிக்கணும்னு வச்சுப்போமே. எந்த காரணத்துக்காகவும் ட்ரெயினை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு மொபைலில் கரெக்டாக 3 மணிக்கு அலாரம் செட் பண்ணுறீங்க. ஆனால் அலாரம் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு, அதாவது 2:55க்கே நம்ம திடீர்னு கண் முழிச்சு பார்ப்போம். மொபைல் எடுத்து பார்த்தா இன்னும் அலாரமே அடிச்சிருக்காது. நாமளே கரெக்டாக முழிச்சிருப்போம். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மனால எப்படி துல்லியமா முழிக்க முடிஞ்சது? நம்ம தூங்கும்போது கூட நேரம் தவறாம வேலை செய்யற அந்த கடிகாரம் எது? அதுதான் நம்முடைய ஆழ்மனம், சப்கான்சியஸ் மைண்ட். உண்மையிலேயே நம்மள பல பேருக்கு இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த சலிப்பான வாழ்க்கையை மாத்தி ஏதாச்சும் ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடக்காதா, நாம விரும்புற அழகான கனவு வாழ்க்கை நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் மனசுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையிலையும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? 1963 டாக்டர் ஜோசப் மர்ஃபி ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. அந்த புத்தகம் வெளியானதுக்கு அப்புறம் உலகெங்கிலும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில எண்ணற்ற அற்புதங்களை அந்த புத்தகம் நிகழ்த்தி காட்டியிருக்கு. சாதாரண மனிதர்கள் கூட தங்கள் ஆழ்மனதின் பேராற்றலை பயன்படுத்தி தீராத செல்வம் மற்றும் நம்ப முடியாத பல வெற்றிகளை அடைஞ்சாங்க. நம்ம ஆழ்மனதுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த பிரம்மாண்டமான மர்மம் என்ன? அதை இயக்கி நம்ம வாழ்க்கைய இன்னிலிருந்தே எப்படி மாத்துவது? இதைத்தாங்க இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிசம்பர் மாதத்தின் ஒரு குளிர் நிறைந்த மாலை பொழுது அது. கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக தன்னோட சொந்த ஊருக்கு போறக்கு தயாராயிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு. ஊருக்கு போற வழியில பெவர்லி ஹில்ஸ்ல உள்ள ஒரு பிரபலமான லெதர் பேக் ஷோரூம் முன்னாடி அந்த ஷோரூமின் கண்ணாடி கூண்டை பார்க்கும்போது அங்க ஸ்பாட்லைட் வெளிச்சத்துல மிக நேர்த்தியான ஆடம்பரமான ஒரு ஸ்பானிஷ் லெதர் பேக்கை பாக்குறாங்க. அதை பார்த்த உடனேயே அந்த பொண்ணோட கண்கள் விரிகிறது. அந்த பேக்கை எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்னு ஆசை அவங்க மனசுக்குள்ள எழுந்துருச்சு. கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து ஆர்வத்தோட அதோட விலைப்பட்டியல பாக்குறாங்க. விலை ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்த நொடியே அந்த பொண்ணோட விழிப்பு மனம், ஐயோ இவ்வளோ விலையா, என்னால இதை வாங்கவே முடியாது அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்றாங்க. அந்த பொண்ணு அந்த எதிர்மறை வாக்கியத்தை முழுமையா முடிப்பதற்குள்ள டாக்டர் ஜோசப் மர்ஃபி அவரோட சொற்பொழிவுல இந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்ததுதான் ஞாபகம் வந்தது. எந்த ஒரு எதிர்மறை வாக்கியத்தையும் உங்கள் வாயால் முழுமையா முடிக்காதீங்க, அதை உடனே மாற்றி நேர்மறையா முடியுங்க. இல்லைன்னா உங்களோட ஆழ்மனம் அதையே உண்மையாக்கிவிடும். அந்த பொண்ணு உடனே சுதாரிச்சு தான் சொல்ல வந்த என்னால் முடியாது அந்த வார்த்தையை பாதியிலே நிறுத்திட்டு ஷோரூம் கண்ணாடி பார்த்து சொல்றாங்க, இந்த பேக் விற்பனைக்கு இருக்கு, இது ஒரு நல்ல பொருள், இந்த ஆழ்மனம் கண்டிப்பா எனக்கு இந்த பொருளை கொண்டு தரும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு மன நிறைவோட ஊருக்கு போறாங்க. அந்த பொண்ணு ஊருக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு இரவு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் விருந்து. அந்த பொண்ணு முன்னாடி 4-5 பரிசு பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணோட வருங்கால கணவர் வராங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒரு பரிசு பெட்டியை கொடுக்குறாங்க. ரொம்ப ஆவலோடையும் சந்தோஷத்தோடையும் அந்த பெட்டியை அந்த பொண்ணு பிரிச்சு பார்க்கறாங்க. பிரிச்சு பார்த்தா அவங்கனால அவங்க கண்ணையே நம்ப முடியல. அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போறாங்க. ஏன்னா சில மணி நேரங்களுக்கு முன்பு அவங்க ஷோரூம்ல பார்த்த அதே ஸ்பானிஷ் பேக் அவங்க கண்ணு முன்னாடி இப்போ இருக்கு. எதை என் ஆழ்மனம் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்பினாங்களோ அது அவங்களுக்கு அன்னைக்கு நைட்டே கிடைச்சிருச்சு. என்னால முடியாது அப்படிங்கிற எதிர்மறை எண்ணத்தை நிறுத்தி என் ஆழ்மனம் இதை ஏற்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு முடிவு அந்த பொருளை அந்த பொண்ணுக்கு கொண்டு சேர்த்துச்சு. இந்த கதையில பார்த்த மாதிரி நம்ம ஆழ்மனதுக்கு நிறைய அற்புதங்களை நிகழ்த்துறதுக்கான சக்தி இருக்கு. நம்மளோட விழிப்பு மனத்துக்கு தான், அதாவது கான்சியஸ் மைண்டுக்கு தான் ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அதோட உண்மை தன்மையை ஆராயும். ஆனா இதுவே நம்மளோட ஆழ்மனம், சப்கான்சியஸ் மைண்டுக்கு எந்த லாஜிக்கும் தேவையில்லை. நம்ம விழிப்பு மனம் என்ன சொல்லுதோ கண்ணை மூடிட்டு அப்படியே செயல்பட தொடங்கும். இதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட ஆழ்மனம் ஒரு வளமான மண் போன்றது. நீங்க அதுல எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க அறுவடை செய்வீங்க. இதுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்லாம் பிரிச்சு பார்க்க தெரியாது. நீங்க தொடர்ந்து பயத்தையோ கவலையோ இல்ல எதிர்மறை விஷயங்களையோ நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆழ்மனம் அது ஒரு கட்டளையா எடுத்துக்கொண்டு அதையே தான் உங்க வாழ்க்கையில நிகழ்த்தி காட்டும். இத இன்னும் அழகா புரிய வைக்கிறதுக்காக டாக்டர் ஜோசப் மர்ஃபி தனது புத்தகத்துல ஒரு புகழ்பெற்ற ஹிப்னாட்டிசம் ஆராய்ச்சியை குறிப்பிடுறாரு. மருத்துவ நிபுணர்கள் ஒரு நபரை ஹிப்னாட்டிசம் செய்யறாங்க. அவருடைய விழிப்பு மனதை உறங்க வைத்து ஆழ் மனதை விழிப்படைய செய்யறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபரிடம் போய் உன் முதுகுல பயங்கரமா இப்ப அரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நொடியே அந்த நபர் பதறி போய்
தன் கைகளில் முதுகை வந்து வெறித்தனமா சொரிய தொடங்குறாரு. உண்மையா அவர் முதுகுல வந்து பாத்தீங்கன்னா எந்த பூச்சியோ அரிப்போ கிடையாது. ஆனா அவரோட ஆள் மனதுக்கு அது பொய்ன்னு தெரியாம அதை நிஜம் நம்பி உடல்ல அரிப்பு எடுக்கிற மாதிரி உடனடியா அவர் உணர்றாரு. ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் சொல்லும் பொய்யான வாக்கியத்தையே ஆழ்மனம் இவ்வளோ தீவிரமா நம்புதுன்னா, தினமும் உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிட்டு இருக்க எதிர்மறை எண்ணங்கள்னால உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள்னால நமக்கு எந்த பயனும் இல்லை. அது மென்மேலும் நமக்கு பிரச்சனையை தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த எதிர்மறை எண்ணங்களை அழிச்சு புதிய வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு ஜோசப் மர்ஃபி தனது புத்தகத்துல 3 ஸ்டெப்பை வந்து சொல்றாரு. அது என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். முதல் ஸ்டெப் என்னன்னா த ட்ரௌசி ஸ்டேட். அதாவது ஒரு நாற்காலியிலேயோ இல்ல படுக்கையிலேயோ சாஞ்சு ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. உங்க உடல்ல ரொம்ப இறுக்கமா வச்சுக்காம ரொம்ப ஃப்ரீயாவே வந்து உட்காருங்க. நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி மயக்க நிலையில இருப்பீங்கல்ல, அந்த நிலைக்கு வந்து உங்களோட மைண்டை வந்து இப்ப கொண்டு போங்க. ஏன்னா இந்த நிலையில தான் உங்களோட விழிப்பு மனம் வந்து எந்த கேள்வியும் கேட்காம ரிலாக்ஸ் மோடுக்கு போயிடும். அந்த டைம்ல ஆழ் மனதுகிட்ட நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். சரி, இந்த ட்ரௌசி ஸ்டேட்டுக்கு நான் எப்படி தான் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் உட்கார்ந்த இடத்துலையே உங்களோட கண்களை மூடிட்டு உங்களோட மூச்சை வந்து கவனிங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து ட்ரௌசி ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. இப்போ ஸ்டெப் 2. இப்போது உங்களோட கண்களை மூடிட்டே ஒரு 10 வினாடிக்கு ஒரு வீடியோவை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் மனசுக்குள்ளேயே. அதாவது உங்களுக்கு கோல் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சிட்ட மாதிரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அதை நீங்கள் கொண்டாடுற மாதிரியும், இல்லை உங்கள் குடும்ப நண்பர்களுக்கு இனிப்புகள் வழங்கி நீங்கள் கொண்டாடுறத மாதிரி ஒரு 10 வினாடிக்கு ஒரு வீடியோ காட்சியை வந்து நீங்களே கிரியேட் பண்ண போகிறீங்க. அந்த வீடியோ காட்சியை உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு 3 தடவையாச்சும் திரும்ப திரும்ப ப்ளே பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஸ்டெப் 3. அந்த காட்சியை நீங்கள் மனதுக்குள்ளேயே திரும்ப திரும்ப ப்ளே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் இதை சொல்ல போகிறீங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி, இது முடிந்து விட்டது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கோங்க. ஒரு தாலாட்டு பாட்டு பாடுவது போல இந்த வரியை மனதுக்குள்ள ரொம்ப மெதுவா திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்க போறீங்க. இது ஒரு 5 தடவையோ இல்லை ஒரு 10 தடவை கூட நீங்கள் சொல்லலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட ஆழ் மனதில் அது ஆழமாக வந்து பதிய தொடங்கும். இதை ரொம்ப குயிக்காக வந்து சம்மரைஸ் பண்ணுறேன். ஸ்டெப் 1 என்னென்னா, ரொம்ப ரிலாக்ஸாக வந்து நீங்கள் உட்கார போகிறீங்க. உங்களோட மூச்சு காற்றை வந்து கவனிக்க போகிறீங்க. ஸ்டெப் 2 என்னென்னா, உங்களோட கோல் வந்து ஆல்ரெடி நடந்த மாதிரி ஒரு 10 வினாடிக்கு ஒரு வீடியோ வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே ஓட விட போகிறீங்க. அது ஒரு 3 வாட்டி ப்ளே பண்ண போகிறீங்க. 3 என்னென்னா, உங்களுக்குள்ளேயே இந்த வாக்கியத்தை வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி, இது முடிந்து விட்டது. இதை ஒரு தாலாட்டு பாடுவது போல திரும்ப திரும்ப இந்த வாக்கியத்தை உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க போகிறீங்க. ஒரு 5 தடவையோ இல்லை 10 வாட்டி கூட நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க போகிறீங்க. அவ்வளோதான். தொடர்ந்து இந்த டெக்னிக்கை ஒரு 48 நாளாச்சு ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட ஆழ்மனம் அதோட சக்தியை பற்றி பேசினாவே நிறைய பேர் அதை மர்மமாக பார்க்குறாங்க. இதில் எந்த மர்மமும் இல்லை. உங்களோட எண்ணங்கள் வந்து ஒரு விளைநிலம் மாதிரி. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களோட நிஜ வாழ்க்கையாகவே உருமாறும். நல்லது மட்டுமே நீங்கள் விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் நல்லதாகவே அமையும். டாக்டர் ஜோசப் மர்ஃபி சொன்ன இந்த டெக்னிக்கை இன்னிலிருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நம்ம புத்தகங்கள் படிக்கிறதுனால நம்மளோட கற்பனை திறனை வந்து மென்மேலும் பெருக்க முடியும். நான் எழுதின த மேன் ஹூ லாஸ்ட் ஹிஸ் கோட் புக்கோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிள் ரீட் தான், யார் வேணால் படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, thank you, take care, bye bye.